ஓம் சக்தி, பகவத்கீதை மற்றும் பெஞ்சமின் பிராங்க்லினின் இறுதி கடிதம். இத்தலைப்பின் கீழ் நாம் சில குறிப்புகளை இன்று ஆராய்ந்து தெரிந்து கொள்வோம். பெஞ்சமின் பிராங்க்லின் அமெரிக்காவின் வரலாற்றில் மிகவும் பன்முகத்தன்மை கொண்ட ஆளுமைகளில் ஒருவர். ஒரு கண்டுபிடிப்பாளர், எழுத்தாளர், அரசியல்வாதி மற்றும் விஞ்ஞானி என பல துறைகளில் முத்திரை பதித்தவர். 1706 பாஸ்டனில் பிறந்தார். அறிவியலில் மிகுந்த ஆர்வம் கொண்ட அவர் குறிப்பாக மின்சாரம் குறித்த ஆய்வுகளில் புரட்சியை ஏற்படுத்தினார். மின்னல் கடத்தி லைட்னிங் ராட், மின்னல் என்பது ஒரு மின்சாரம் என்பதை நிரூபித்ததோடு கட்டடங்களை பாதுகாக்க மின்னல் கடத்தியை கண்டுபிடித்தார். பெஞ்சமின் பிராங்க்லின் ஒரு சுயசரிதை எழுதியுள்ளார். அது உலகின் மிக சிறந்த சுயசரிதைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. பெஞ்சமின் பிராங்க்லின் தனது இறுதி நாட்களில் எஸ்ரா ஸ்டைல்ஸ் என்பவருக்கு எழுதிய கடிதம் மார்ச் 9, 1790 எழுதப்பட்டுள்ளது. ஏல் பல்கலைக்கழகத்தின் தலைவரான எஸ்ரா ஸ்டைல்ஸ் பிராங்க்லினின் மத நம்பிக்கைகளை பற்றி கேட்டபோது தனது மரணத்திற்கு சில வாரங்களுக்கு முன்பு இதற்கு அவர் பதிலளித்தார். இதுவே அவரது ஆன்மீகம் குறித்த இறுதி வாக்குமூலமாக கருதப்படுகிறது. நான் ஒரு கடவுளை நம்புகிறேன். அவர் இந்த உலகை படைத்தார். தனது அருளாட்சியால் ப்ரோவிடன்ஸ் இதை வழிநடத்துகிறார். ஆன்மாவின் அழிவின்மை குறித்து அவர் கூறியதாவது, மனித ஆன்மா அழிவற்றது. அது இந்த வாழ்க்கையில் செய்த செயல்களுக்கு பிறகு மற்றொரு வாழ்க்கையில் நீதியை பெறும் என்று நம்புகிறேன் என குறிப்பிட்டிருந்தார். பிராங்க்லின் புனர்ஜென்மம் அல்லது மறுபிறப்பு என்பதை ஒரு அச்சக உரிமையாளரின் கோணத்திலேயே பார்த்தார். அவர் தனது கல்லறைக்காக எழுதிய புகழ்பெற்ற எபிடாப், அதாவது கல்லறை வாசகம், அவரது இறுதி உணர்வுகளுக்கு சான்றாகும். அச்சக உரிமையாளரான பெஞ்சமின் பிராங்க்லினின் உடல் ஒரு பழைய புத்தகத்தின் அட்டை போல அதன் உள்ளடக்கங்கள் சிதைந்து புழுக்களுக்கு உணவாக இங்கே கிடக்கிறது. ஆனால் இந்த வேலை வீணாகி விடாது, ஏனெனில் இது மீண்டும் ஒருமுறை தோன்றும். அதன் ஆசிரியரால் ப்ரோவிடன்ஸ் திருத்தப்பட்ட மற்றும் மேம்படுத்தப்பட்ட புதிய பதிப்பாக. இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். பெஞ்சமின் பிராங்க்லின் 1790 ஏப்ரல் 17 மறைந்தார். நாம் தற்பொழுது கவனிப்போம். பகவத்கீதை 2வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம். வாசாம்சி ஜீர்ணானி என தொடங்கும் பாடல். ஸ்லோகத்தின் பொருள், ஒரு மனிதன் எப்படி கிழிந்த பழைய ஆடைகளை தூக்கி எறிந்துவிட்டு புதிய ஆடைகளை அணிந்து கொள்கிறானோ அது போலவே இந்த ஆன்மா தேகி பயனில்லாத பழைய உடல்களை நீக்கிவிட்டு புதிய உடல்களுக்குள் நுழைகிறது என்பதாகும். Death is just a transition. இப்பொழுது நாம் பெஞ்சமின் பிராங்க்லினின் வார்த்தைகளான இது மீண்டும் ஒரு முறை தோன்றும், திருத்தப்பட்ட, மேம்படுத்தப்பட்ட புதிய பதிப்பாக. ஆக அவர் ஆன்மா அழிவதில்லை என்பதை இவ்வரிகளில் உணர்ந்ததாக நாம் புதிதாக இன்று அறிந்து கொள்கிறோம். இது குறித்து தொடர்ந்து கவனிப்போம். கவனித்து அறிந்து கொள்வதற்கு என் நன்றிகள். ஓம் சக்தி.